வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயண தொழில் சங்கங்களுடன் சந்திப்பு. IMF உடன் இலங்கை மேற்கொண்ட சட்ட ரீதியான ஒப்பந்தத்தால் சில கடுமையான நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதாக அமைச்சர் ஹர்சன சூரியபெரும தெரிவிப்பு. மின்சார சபையில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளின் பின் பாரம் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள உதய கமன்பில. மின்சார சபை தொடர்பான திருத்த சட்டம் மூலம் ரணில் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தின் பிரதியாகவே தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக துமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜெர்மனிக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயண தொழில் சங்கங்களுடன் கூட்டாக நடத்தப்பட்ட சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பில் சுற்றுலாத்துறை சார்ந்த முக்கிய செயற்பாட்டாளர்களும் பங்கேற்றனர். இலங்கையின் நிலைத்த மற்றும் பரிணாமம் அடைந்த சுற்றுலாத்துறை ஒன்றை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தெளிவான விளக்கங்களை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துதல், ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்தல் மற்றும் பயணிகள் பாதுகாப்பை பலப்படுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் இலங்கையை ஒரு அதிகம் சிறந்த சுற்றுலா இலக்காக மாற்றியுள்ளதை குறித்து அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் சுற்றுலாத்துறையில் மனிதவள மேம்பாடு, பயணிகளை கவரும் நடவடிக்கைகள், கலாச்சார மற்றும் சூழலியல் சுற்றுலாவின் வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய துறைகளிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசு மேற்கொண்ட சட்ட ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில கடுமையான நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதாக பதில் நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் அமைச்சர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், IMF உடனான நீட்டிக்கப்பட்ட நிதி ஆதரவு திட்டங்கள் திறந்த வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நம்பிக்கையை நிலைநிறுத்தவும் திட்டமிடப்பட்ட செயல்முறைகள் தொடரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செலவுகளுக்கு ஏற்ப சேவைகளுக்கான கட்டணங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்ற பரிந்துரையினை IMF உறுதியாக முன்வைத்துள்ளதாகவும் அரசாங்கம் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த ஜனவரியில் மின் கட்டணம் 20% குறைக்கப்பட்டது. தற்போது வருடாந்த கட்டண திருத்த திட்டத்தின் கீழ் 15% மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் மின்சாரத்துடன் தொடர்புடைய பிற சேவைகளின் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படாது என்று அவர் உறுதியளித்தார். எதிர்கால பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக IMF உடனான ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்கப்பட்ட நிபந்தனைகளை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும் என்றும் அமைச்சர் சூரியபெரும வலியுறுத்தினார். மின்சார சபையில் இடம்பெறும் மோசடி மற்றும் முறைகேடுகளின் பின் பாரம் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக பிவித்திருஹெல உரிமைய கட்சி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில குறிப்பிட்டிருந்தார். கட்சியின் தலைமையகத்தில் சிவில் அமைப்புகள் மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்களோடு நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மின்சார சபையின் உண்மையான நீதி நிலைமையினை ஆதார ஆவணங்களோடு எதிர்வரும் வாரத்தில் வெளியிட உள்ளதாக கூறியுள்ளார். தவறான தரவுகள் மற்றும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மின்கட்டணம் 15% உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மின்சார சபை சமர்ப்பித்த தரவுகளுக்கு கூட பரஸ்பர முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் எதிர்வரும் 6 மாதங்களில் மழை இல்லை என்று சபை தெரிவித்திருப்பதும் தவறான தகவல் என்று கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் மின் கட்டணத்தை 1/3 குறைக்கும் வாக்குறுதி அளித்திருந்தாலும் தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கையினால் 15% உயர்த்தப்பட்டுள்ளதாக கமன்பில விமர்சித்தார். மின் கட்டண தீர்மானங்களை சுயாதீன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிலிருந்து நீக்கி அந்த அதிகாரத்தை நிதியமைச்சுக்கும் மற்றும் பலசக்தி அமைச்சும் பெறும் வகையில் புதிய சட்டப்பிரிவு தயாராகி வருவதாகவும் இது நிறைவேற்றப்பட்டால் ஆணைக்குழுவின் தலையீடு நீக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர் எச்சரித்திருந்தார். மின்சார சபை தொடர்பான திருத்த சட்டம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தின் பிரதியாகவே தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் சபை உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த புதிய சட்டமூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒருங்கிணைந்த நிறுவனத்தை துண்டுகளாக பிரித்து விற்பனை செய்யும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் அவர் விளக்கிய போது, முன்னாள் அரசாங்கத்தின் போது ரணில் விக்ரமசிங்க மற்றும் காஞ்சன விஜயசேகர தலைமையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் மின்சார சபையை 14 பிரிவுகளாக பிரித்து அவற்றின் சிலவற்றை முழுமையாகவும் சிலவற்றை பகுதியளவிலும் விற்பனை செய்யும் திட்டத்துடன் இருந்தது. தற்போதைய அரசாங்கமும் இதேபோல் 6 பிரிவுகளாக சபையை பிரிக்கும் வகையில் புதிய சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளது. மேலும் 2 வருடங்களுக்கு பிறகு நிறுவனங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிப்பது என்று தீர்மானிக்கப்படும் என்றும் அவை தனி நிறுவனங்களாக மாற்றப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. இது கட்டாயமாக தனியார் மயமாக்கலை நோக்கி எடுத்து வைக்கும் நடவடிக்கையாகும்.
மின்சார சபை கடந்த ஆண்டில் 147 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தரவுகள் சபையின் மதிப்பை அதிகரித்து முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டன. இந்த தனியார் மயமாக்கல் முயற்சிக்கு எதிராக தொழிற்சங்கங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளோம். இந்த தனியார் மயமாக்கல் முயற்சிக்கு எதிராக தொழிற்சங்கங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம். இதற்காக மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த மின்சார சபை திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக பல தரப்பினரும் இணைந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். அதன் விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு விரைவில் சபாநாயகரிடம் அனுப்பப்படும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருந்தார். பிரதான எதிர்க்கட்சிகளுடன் கைச்சாத்தான கூட்டமைப்புகள் எதுவும் இல்லை என்றும் கட்சியின் அடிப்படை கொள்கைகளை மீறாமலே பொதுக் கொள்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே ஒத்துழைப்புக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணைக்கேற்ப ஆளும் தேசிய மக்கள் சக்தியை விட எதிர்க்கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்றுள்ளன. அந்த ஆணையை மதித்து பொது கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம் என்று கூறினார். மேலும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டு ஒப்பந்தங்களும் இல்லை என்றும் இது முழுமையாக நம்பிக்கையையும் நாடு சார்ந்த கொள்கையினையும் சார்ந்த ஒத்துழைப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். முந்தைய காலங்களில் எதிர்க்கட்சிகளை பற்றிய விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளில் மாற்றமில்லை என்றும் தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லாத அதிகார சபைகளில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இறுதியாக அரசாங்கத்திற்கு எதிரான சகல சக்திகளுடனும் நாட்டுக்கேற்ப உள்ள பொது கொள்கைகளின் அடிப்படையில் செயல்பட எங்களுக்கு தயார் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதற்கு மிக ஒத்துழைத்து எமது கட்சியின் உறுப்பினர்களுக்கும் மற்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் தெரிவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறிய போது யாழ் மாநகர சபையில் அதிக ஆசனங்களை எமது கட்சி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மேயரும் துணை மேயரும் எமது தரப்பிலிருந்து வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த வெற்றிக்கு பங்களித்த எமது கட்சியின் உறுப்பினர்களுக்கும் உடன்படிக்கைப்படி நடந்து கொண்ட பிற கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்ற தரப்பை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எமது தொடக்க நிலைப்பாடு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் எங்களது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கோட்பாட்டை சில கட்சிகள் பேச்சுவார்த்தைகளில் ஏற்றுக்கொண்டதையும் ஆனால் பின்னர் அதனை மீறிக்கொண்டதையும் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறோம் என்றார். இலங்கை ராணுவத்தால் கொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டத்தரணி தனுஷ்க ரணாஞ்சக ஹகந்தகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். முறைப்பாடு பதிவு செய்வதற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியோடு தான் பல அரசாங்கங்கள் பதவிக்கு வந்துள்ளது. ஆனால் பதவியேற்ற பிறகு அந்த வாக்குறுதிகளை முற்றாக மறந்து விடுகின்றன என்று தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆதாரங்கள் இல்லை என்று கூறப்படுவது தவறானது என்றும் இலங்கை ராணுவத்திடம் தஞ்சம் பெற்ற இசைப்பிரியா மற்றும் சோமா ஆகியோர் கொல்லப்பட்டிருப்பதற்கான உரிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சாட்சியம் அளிக்க முன்வரவில்லை. மேலும் அவர்களது குடும்பத்தில் உயிருடன் உள்ளோர் எவரும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகனான பாலச்சந்திரன் ராணுவத்தால் கொல்லப்பட்டதும் அனைவரும் அறிந்த ஒன்று என்று அவர் தெரிவித்தார். இந்த அத்துமீறல்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வடக்கு மக்களுக்கு நீதி வழங்க வேண்டுமெனில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.